ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபமே ஜெயம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஒவ்வொரு நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திற்கு நாம் ஜெபித்து வரும் வண்ணமாக இந்த நாளில் கூட நாம் ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க போகின்றோம். ஏனென்றால் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஜெயத்தை கொடுக்கின்ற தேவன் சிறு பிள்ளைகள், சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருக்கின்ற சிறு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எத்தனையோ பிள்ளைகள் தங்கள் தவறின் நிமித்தம் அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. பாவம் செய்து, தவறான கொலை செய்து, திருடு செய்து, வேற ஏதோ தவறான காரியத்தின் நிமித்தம் அவர்கள் திருந்தி வர வேண்டும் என்பதற்காக அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. இதே போல் சம்பவங்களிலிருந்து இந்த குழந்தைகள் விடுபட வேண்டும். இனி இதே போல் காரியங்களில் யாரும் அகப்படக்கூடாது. சிறு பிள்ளைகளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும்படியாக நாம் ஜெபிக்க போகின்றோம். ஜெபிப்போமா? அப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஏசப்பா, சிறுவர் சீர்திருத்த பள்ளிகளில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முதலாவதாக இந்த சிறு பிள்ளைகள் அடைக்கப்பட்டிருக்கிற சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் பாவங்களை நீங்க மன்னிங்கப்பா ஆண்டவரே. ஒருவேளை அவங்க கொலை செஞ்சுட்டு வந்திருக்கலாம், ஏதோ தவறான குற்றம் செய்து விட்டு வந்திருக்கலாம், பொய் செய்துட்டு வந்திருக்கலாம், எந்த காரியத்தை செய்து விட்டு வந்திருந்தாலும் சரி ஆண்டவரே, மனிதர்கள் மன்னிக்காமல் இருக்கலாம் அப்பா. நீங்க மன்னிப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்க மன்னிக்கும் தெய்வம் அப்பா. நீர் மன்னிப்பவர் ஆண்டவரே. நீர் எங்கள் பாவங்களுக்காக, எங்களுடைய சாபங்களுக்காக, எங்களுடைய குற்றங்களுக்காக நீங்க அடிக்கப்பட்டது உண்மைப்பா, நொறுக்கப்பட்டது உண்மைப்பா, சிலுவைகளை சுமந்தது உண்மைப்பா, கடைசி சுட்டு ரத்தம் வரை சிந்தினது உண்மைப்பா. யாருக்காகப்பா? இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாவத்தை நீங்க மன்னிங்க. மனிதர்கள் மன்னிக்காமல் இவர்களை சிறையில் அடைத்திருக்கலாம் அப்பா. சிறையில் அடைக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு குழந்தைகளையும் கர்த்தர் அவர்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீங்க மன்னித்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, விசேஷமாக ஆண்டவரே அவர்களுடைய பாவங்களை நீங்க மன்னித்து உங்க பிள்ளையாக முதலாவதாக நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. உங்க பிள்ளையாக ஏற்றுக்கொள்வதற்காக நாங்கள் நன்றி. மனிதர்கள் புறக்கணித்திருக்கலாம்ப்பா. மனிதர்கள் புறக்கணித்து ஒருவேளை இவர்கள் தவறில் இருந்து மனம் மாறி வந்த பின்போ மனிதர்கள் புறக்கணிக்கலாம், தாய் தகப்பன் புறக்கணிக்கலாம், சொந்த பந்தங்கள் புறக்கணிக்கலாம், ஒரு குற்றவாளி, ஒரு தவறான மனிதன் என்ற பார்வையிலே பார்க்கலாம் அப்பா. ஆனால் நீங்க உங்க இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அந்த பிள்ளையாக பார்க்கிறீங்களப்பா ஆண்டவரே. அந்த இளையகுமாரன் தன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வந்த பொழுது தகப்பன் எப்படி கட்டி பிடித்து முத்தம் செய்து புது உடை அணிவித்தது போல ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் உங்களிடம் திரும்பி வரும் பொழுது இவங்களை நீங்க கட்டி பிடித்து அணைத்துக் கொள்ள போறதுக்காக நன்றி. தாய் தகப்பன் ஒருவேளை அணைக்காமல் உதறி தள்ளிவிடலாம், நீங்க அணைத்துக் கொள்ள போறதுக்காக நன்றி ஆண்டவரே. விசேஷமாக இவர்கள் பாவங்கள் செய்த தவறுகள், சிறிய தவறோ பெரிய தவறோ, எல்லா தவறுகளையும் நீங்க மன்னித்ததற்காக நன்றி. புறக்கணிக்கப்பட்ட இடத்துல நீங்க சேர்த்து கொள்வதற்காக நன்றிப்பா. இவர்கள் எல்லாரும் மனம் மாறிவிட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு பிள்ளைகளும் வழி மாறி போய்விடாதபடி இவர்கள் எல்லாரும் உம் அண்டைக்கு திரும்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்க பக்கம் திரும்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தாய் தகப்பன், சொந்த பந்தங்கள், கூட பிறந்தவங்க எல்லாரும் புறக்கணித்து தள்ளி இருக்கலாம், நீங்க சேர்த்து கொள்ளுங்கப்பா. நீங்க சேர்த்து கொள்வதற்காக நன்றி. மனிதர்கள் தள்ளி விடலாம், ஆனால் நீங்க சேர்த்து கொள்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அது மாத்திரமல்லாமல் இவர்கள் பாவத்தை மன்னித்ததற்காக நன்றி, இவர்கள் சேர்த்துக் கொள்வதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இவர்களுக்கு ஒரு மறுவாழ்வை நீங்க கொடுக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு மறுவாழ்வை நீங்க கொடுங்கப்பா. ஒரு புதிய வாழ்வு, ஒரு புதிய வாழ்வு, ஒரு கல்வி, பள்ளி கூடங்கள் படிக்கிற காரியங்கள்ல ஒரு புது வாழ்வை கொடுங்க. இவர்கள் வேலை செய்வதற்கு ஒரு புது வாழ்வை கொடுங்க ஆண்டவரே. ஒரு புதிய துவக்கம் உண்டாவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு புதிய துவக்கத்தை இவர்களுக்கு நீங்க உண்டு பண்ணி விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, புதிய துவக்கத்தை நீர் உண்டு பண்ணி இவர்கள் தலையை உயர பண்ண போறதுக்காக நன்றிப்பா. ஆண்டவரே, இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலிருந்து வெளியே வர்றவங்க ஒவ்வொரு ஊழியர்களாக மாறுவார்களாக ஆண்டவரே. இவர்கள் தவறிலிருந்து மீட்டெடுத்த தேவன் ஊழியர்களாக மாறப்போறதுக்காக நன்றி. ஊழியக்காரிகளாக மாறப்போறதுக்காக நன்றி. மிஷினரிகளாக மாறப்போறதுக்காக நன்றி. சிறைச்சாலை ஊழியங்கள்ல இவர்கள் கலந்து கொள்ள போறதுக்காக நன்றி. ஏதோ ஒரு விதத்தில் இவர்கள் உண்மை உள்ள ஊழியர்களாக இவர்களுடைய வாழ்க்கையே ஒரு சாட்சியாக மாறப்போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவர்கள் பாவத்தை மன்னித்ததுக்காக நன்றிப்பா ஆண்டவரே. இவர்களோட வாழ்க்கையை ஆண்டவரே நீங்க சேர்த்து கொள்ள போறதுக்காக நன்றி. ஒரு புதிய வாழ்வை துவங்க பண்ண போறதுக்காக நன்றிப்பா. நல்ல வேலை ஸ்தலங்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதே போல ஊழியர்களாக இவர்களை எடுத்து நீங்க பயன்படுத்த போறதுக்காக நன்றிப்பா. இனி இவர்கள் எந்த ஒரு தவறும் செய்யாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க.
பண்ணுங்க. இருக்கிற சீர்திருத்த பள்ளிகள் எல்லாம் மூடப்படுவதற்காக நன்றி. ஒரு சிறுவர்களும் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக நன்றிப்பா. இந்த பிஞ்சு உள்ளத்துல நஞ்சுகளை விதைத்து சத்துருவானவன் தன்னுடைய கரத்தில் எடுப்பதற்கு முன்பதாக கர்த்தாவே உங்க கரத்தில் எடுத்து இந்த பிள்ளைகளை நீங்கள் பயன்படுத்த போறதுக்காக நன்றிப்பா. உங்க கரத்தில் எடுத்து நீங்க பயன்படுத்த போறதுக்காக நன்றிப்பா. தீமைகள் இவர்களை அணுகாதபடி, பிசாசின் காரியங்கள் அணுகாதபடி, பொல்லாத தீமையான காரியங்கள் இவர்கள் இருதயத்தில் விதைக்கப்படாதபடி நல்ல காரியங்கள் விதைக்கப்படட்டும், நன்மையான காரியங்கள் விதைக்கப்படட்டும். நல்ல காரியங்களோடு இவர்கள் செயல்படுவதற்காக நன்றி. நல்ல மற்ற பிள்ளைகளை போல நல்ல இந்த பூமியில உயர்ந்த ஸ்தானத்தில் நீங்க வைக்கிறதுக்காக நன்றிப்பா. சிறுவர் தீர்த்த பள்ளியில இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். யாருமே கொடுமைக்குள் உட்படுத்தப்படாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு தலைவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். இவர்களை யாருமே தண்டித்து விடாதபடி மன்னித்து ஏற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் ஜபத்தை கேட்டு இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜெயத்தை கொடுத்ததற்காக நன்றிப்பா. பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி. இவர்களை புறக்கணித்தவர்கள் மத்தியில் இவர்களை நீங்கள் அணைத்து கொண்டதுக்காக நன்றி. புதிய துவக்கத்தை கொடுத்ததுக்காக நன்றி. ஊழியர்களாக இவர்களை எடுத்து பயன்படுத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.